அன்பர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு சத்திய வசனம் திருமறை பாட நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். சத்திய வசனம், இது தேவனின் வசனம். நாம் சோர்ந்து போகையில் கரம் கொடுக்கும் நம் தேவனின் வசனம், நம் தேவனின் வசனம். கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு என் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் கிறிஸ்தவ வாழ்க்கையில் முதிர்ச்சி என்ன என்பதை தியானித்து வருகிறோம். நாவடக்கம் இல்லாதவனின் தேவ பக்தி வீணாயிருக்கும், அவனை அது பரலோகத்திற்கு சேர்க்காது, வாழ்க்கையில் அவனுக்கு சந்தோஷம் கொடுக்காது, அவனை அழிவிற்குள்ளாக இருக்கும். ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி நரக அக்கினிக்குள் தள்ளுகிறதாக அந்த நாவு இருக்க முடியும். அதை தேவனுடைய பலத்தால் கட்டுப்படுத்தி நன்மையானவைகளை மட்டும் பேச வைக்கும் பொழுது அது பயனுள்ளதாயும் அநேகரை விசுவாசத்திற்குள் நடத்துகிறதாயும் இருக்க முடியும். அதுதான் முதிர்ச்சி. இன்றைக்கும் யாக்கோபு தன் 4ஆம் அதிகாரத்தில் கிறிஸ்தவ வாழ்க்கையின் முதிர்ச்சிக்கான சில காரியங்களை குறிப்பிட்டிருக்கிறார். முதலாவதாக அந்த 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, விபச்சாரரே, விபச்சாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? ஆகையால் உலகத்துக்கு சிநேகிதனாயிருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞனாய் இருக்கிறான். நாம் உலகத்தில் இருக்கிறோம். உலகத்தில் உள்ளவைகளை நாம் நேசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து சொன்னார், உலகத்தையும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள் என்று சொன்னார். ஆனால் நம்முடைய மாம்சம் நமக்கு எதிரி. அது என்ன செய்கிறது? உலகத்தை அதிகமாக நேசிக்கிறது. உலகத்திலே நமக்கு ஒரு உயர்ந்த அந்தஸ்து வேண்டும் என்று மாம்சம் தேடுகிறது. நாமும் அதை ஆசைப்படுகிறோம். என் பிள்ளை இப்படி இருக்க வேண்டும், அதை நான் சமுதாயத்தில் பெருமையாய் சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறோம். நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய வாழ்க்கையிலும் பெருமையாய் பேசக்கூடிய, காட்டக்கூடிய காரியங்களை செய்ய வேண்டும் என்று வாஞ்சிக்கிறோம். இதுதான் உலக சிநேகம். உலக மனிதர்களால் நான் பெருமையாய் பேசப்பட வேண்டும், அப்படி நினைப்பது தவறு. பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று யாக்கோபு அறிவுறுத்தி, சகோதரனே, தேவனுடைய இயேசுவினுடைய வார்த்தைகளை நினைத்துக்கொள். உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். Why do you want these things? இந்த உலகத்தின் மேன்மை அற்றுப்போகிறது. புல் உதிர்ந்து, புல் காய்ந்து பூ உதிர்வது போல் இந்த உலகத்தின் மேன்மையும் புகழும் மறைந்து போகிறது. ஒவ்வொரு மனிதர்கள் எப்படியோ வாழ்ந்தாலும் ஒரு சின்ன காரியத்திலே அவர்கள் கேவலப்பட்டு போகிறார்கள். அவருடைய பெருமையெல்லாம் மறக்கப்பட்டு போகிறது. அழிந்து போகும் புகையைப் போல மாறிப்போகிற ஒரு காரியத்தை நேசித்து நித்திய ராஜ்யத்தையும் நித்திய மேன்மையையும் நாம் இழப்போம் என்றால் அது ஒரு முதிர்வடையாத நிலையை அல்லவா காட்டுகிறது.
ஆவிக்குரிய ஜீவியத்தில் முதிர்வடைந்தவன் அழிந்து போகும் ஒரு காரியத்தை குறித்து அவன் பார்க்க மாட்டான். கொலோசையர் 3:1 பவுல் சொல்லுகிற ஒரு ஆலோசனை என்ன? நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்ததுண்டானால், அதாவது பாவத்திற்கு மரித்து நீதிக்கு பிழைத்து எழும்பும் ரட்சிக்கப்பட்டவர்களானால், கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்திலே வீற்றிருக்கும் இடத்திலுள்ள மேலானவைகளையே தேடுங்கள், பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். பவுல் அழகாக சொல்கிறான், பூமியில் உள்ள பொருட்களையும் அழிந்து போகும் புகழையும் மேன்மையும் நாடுகிறாயே, இதை விட்டுவிடு. தேவனுடைய வலது பாரிசத்தில் இயேசு வீற்றிருக்கும் அவ்விடத்தில் உள்ளதை நாடு. அங்கே என்ன இருக்கிறது? தேவ சித்தம் அப்படியே செய்யப்படுகிறது. நாம் பரமண்டல ஜபத்திலே என்ன செய்கிறோம்? உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அதைத்தான் பவுல் சொல்லுகிறான். உலக சிநேகம் இதை உனக்கு மறைத்துவிடும். நீ தேவ சித்தத்தை நிறைவேற்ற உருவாக்கப்பட்டாய் என்பதை மறைத்து, உலக இன்பங்களை அனுபவிக்க நீ படைக்கப்பட்டாய் என்று உனக்கு போதிக்கும் பொழுது நீ என்ன செய்கிறாய்? நீ உன் ஆவிக்குரிய ஜீவியத்திலே முதிர்ச்சியை நோக்கி வந்து கொண்டிருப்பவன் என்றால், வேத வசனம் சொல்லுகிறதை கேட்டு நீ பூமிக்குரியவைகளை வெறுத்துவிட்டு தேவனுக்குரியவைகளை நாடுவாய். தேவனுடைய சித்தம் என்ன என்பதை நீ அறிந்து ஆராய்ந்து உன்னை தப்புவித்துக்கொள். மேலானவைகளை நாடு, பூமியில் உள்ளவைகளை அல்ல என்று இதற்கும் தெளிவாக உனக்கு சொல்ல முடியுமோ? சகோதரனே, சகோதரியே, நீ பூலோகத்திலே உள்ள பெருமைகளையும் மேன்மைகளையும் தந்திரங்களையும் நீ அதிகமாய் ஆசைப்படுகிறாயோ? உள்ளத்தில் ஒன்றும் உதட்டில் ஒன்றுமாக பேசி நீ நான் நல்லா பேசிட்டேன்னு, நான் நம்ம வகையாக வச்சிட்டேன்னு சொல்லி சந்தோஷப்படுறாயோ? ஆண்டவர் உன்னை இகழுகிறார். அவர் உன்னை நியாயம் தீர்ப்பார். ஆகையால் யாக்கோபு சொல்லுகிறான், உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. அப்படி என்றால் என் மனதில் என்ன எண்ணம் வர வேண்டும்? நான் பெருமைப்படும் பொழுதும், பேருக்கு ஆசைப்படும் பொழுதும், புகழுக்கு ஆசைப்படும் பொழுதும், இயேசுவை சிலுவையில் அறைகிறேன் என்கிற ஒரு எண்ணம் எனக்குள் வரும் என்றால் நான் எதை செய்ய வேண்டும்? இயேசுவை சிலுவையில் அறைய வேண்டுமா, அல்லது எனக்கு இந்த புகழ் வேண்டுமா? முதிர்ச்சியை நோக்கி நான் நகருகிறவன் என்றால் ஆவியானவர் எனக்கு சொல்லுவார், உலகத்தில் உள்ளவைகளில் அன்பு கூறாதே, மேலானவைகளை நாடு. அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையில் முதிர்ச்சி. இதிலே இன்பம் உண்டு, இதிலே அதிக சந்தோஷம் கொஞ்ச காலத்திற்கு உண்டு, இல்லை என்று சொல்லவில்லை. பாவத்திற்கும் ஒரு இன்பம் உண்டு, சிற்றின்பம், தரித்திராத இன்பம். முடிவில் அது கசப்பாகும், முடிவில் அது கசப்பாகும். அதனால்தான் அதை ஏன் நாடுகிறாய்? எப்பொழுதுமே உனக்கு நித்திய சந்தோஷத்தை தருகிற மேலானவைகளையே நாடு என்று யாக்கோபு சொல்லுகிறார். நீ இன்றைக்கு கிறிஸ்தவ ஜீவியத்தில் முதிர்ச்சி அடைவாய் என்றால் உலக மேன்மையை வெறுத்து தேவனுடைய பார்வையில் எது நன்மையானதோ அதை செய்வாய். தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றவே உன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிப்பாய். அதுதான் முதிர்ச்சி. இன்னொரு காரியத்தையும் சொல்லுகிறார் அங்கே, நீ உன்னை தாழ்த்துவது முதிர்ச்சி.
சீஷர்களுக்குள் இயேசு நான் பரலோகத்துக்கு போயிறேன்னு சொன்ன பொழுது சீஷர்களுக்குள் ஒரு பேச்சு எழுந்தது. யார் பெரியவன்? ஹூ இஸ் த லீடர்? இன்றைக்கும் அநேக காரியங்களை பார்க்கிறோம். அரசியல் கட்சிகளை பார்க்கிறோம், அநேக சங்கங்களை பார்க்கிறோம். நான் தான் பெரியவன் என்கிற எண்ணத்தினால் அங்கே ஒருவரோடொருவர் சண்டை போட்டு பிரிகிறதை பார்க்கிறோம். கிறிஸ்தவ சபைக்குள்ளும் இந்த மாதிரியான காரியங்கள் இருக்கும் என்றால் கிறிஸ்தவர்கள் முதிர்ச்சி அடைந்தாய் இருக்கிறார்கள். சின்ன பிள்ளைங்களைப் போல இன்னும் அழிந்து போகும் காரியங்களுக்காக சண்டையிடுகிறார்களே, அது பெருமையினால் வந்தது. அதை யாக்கோபு என்ன சொல்லுகிறான் என்றால், நீ கிறிஸ்தவனுடைய பிள்ளையாயிருக்கிறாய், ரட்சிக்கப்பட்டிருக்கிறாய், ஆனால் பிசாசு உனக்கு நயங்காட்டி இந்த மேன்மையை நீ பெற்றுக்கொள் என்று உனக்குள் ஒரு ஆசையை காட்டி நீ பாவம் செய்கிறாய் சொல்லியிருக்கு. ஆகையால் இதிலிருந்து நீ தப்பித்து மறுபடியும் முதிர்ச்சியின் பாதையில் நடக்க வேண்டுமென்றால் நீ என்ன செய்ய வேண்டுமென்றால், அந்த 7ஆம் 8ஆம் 9ஆம் வசனங்களை வாசிக்கலாம். யாக்கோபு 4, 7, 8, 9. ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நெல்லுங்கள். தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். தேவன் என்ன சொன்னார்? என்னை போதகர்னு சொல்லுகிறீங்க, ஆண்டவர்னு சொல்கிறீங்க, நான் அதுதான். ஆனால் நான் உன் காலை கழுவுனது உண்டானால் நீயும் ஒருவரின் ஒருவர் கால்களை கழுவுங்கள். உங்களுக்கு மாதிரியை வைத்தேன். ஆண்டவர் பெருமையை தேடாத, தாழ்மையாயிருன்னு சொல்லியிருக்கார். அவருக்கு கீழ்ப்படிந்து நான் இருக்கணும். குடும்பத்துக்குள்ள எல்லாரும் உன்னை மோசமாக நினைச்சாலும் அந்த தாழ்மையை நீ பெற்றுக்கொள். பரவாயில்ல, தேவன் எனக்கு அவர் கிருபை புரிகிறார், தேவன் என்னை உயர்த்துவார். தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது கர்த்தர் உயர்த்துவார்னு சொல்லி இருக்கார். ஆகையால் நான் குடும்பத்துக்குள்ளே எனக்கு ஒரு பெருமையை தேட மாட்டேன்னு இருங்க. அதுதான் முதிர்ச்சியின் அடையாளம். தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடிப்போவான். தேவனுக்கு கீழ்ப்படியாமல் நான் பிசாசுக்கு எதிர்த்து நிற்க முடியாது. தேவனுக்கு கீழ்ப்படிந்தால் தாழ்மையை தரித்து கொள்வேன். நான் தாழ்மையாக இருந்தால் பிசாசு எனக்கு முன்னால் நிற்க முடியாது. ஏனென்றால் தேவன் என் பக்கத்தில் இருப்பார். நாம் பெருமைப்பட்டால் தேவன் எனக்கு எதிர்த்து நிற்பார். சாத்தான் என்னை அடிமையாக்கி விடுவான். சகோதரனே, சகோதரியே, இந்த உலக சிநேகம் உனக்கு வேண்டாம். இந்த பெருமை உனக்கு வேண்டாம். தாழ்மைப்படுவதை குறித்து நீ கேவலமாய் நினையாதே. தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் கிருபை அளிக்கிறார். கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படும் பொழுது அவர் நம்மை உயர்த்துகிறார். பேதுருவும் இதே காரியத்தை தன் நிருபத்தில் சொல்லியுள்ளான். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 5, 6 வசனங்களை நாம் வாசிக்கலாம். அந்தப்படி இளைஞரே, மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள். நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். பெருமையுள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். ஆகையால் ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படி அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். சகோதரனே, தாழ்மை தேவனுடைய குணம், பெருமை
சாத்தானின் குணம். பெருமையினால்தான் காப்பாற்றுவதற்காக அபிஷேகிக்கப்பட்ட லூசிஃபர் அவன் பிசாசாக நரகத்திற்குரியவனாக தள்ளப்பட்டான். இன்றைக்கு நாம் இந்த யாக்கோபின் 4ஆம் அதிகாரத்திலே நாம் கற்றுக்கொள்ளுகிற காரியம் என்னவென்றால், ஆவிக்குரிய ஜீவியத்தில் கிறிஸ்தவ வாழ்க்கையில் நான் முதிர்ச்சியை நோக்கி வருகிறவன், நான் அடைந்தாயிற்று என்று நினையாமல் பந்தய பொருளை நோக்கி ஆசையாய் தொடருகிறவன். ஆகையால் உலக சிநேகம் எனக்கு வேண்டாம். ஒரு இளவரசி அட்லாண்டா என்பவள் அதிக வேகமாக ஓடுவாள். அவள் என்னை ஒருவன் மணமுடிக்க வேண்டுமென்றால் என்னை ஓட்ட பந்தயத்தில் முந்த வேண்டும் என்றாள். அப்பொழுது ஜேசன் என்றவர், இது ஒரு கதை தான், கிரேக்க புராண கதை. ஜேசன் என்பவன் அவன் ஒரு தேவதையிடம் கேட்டபொழுது அந்த தேவதை அவனுக்கு 3 அழகிய தங்க பந்துகளை கொடுத்து, நீ இதை உன் மடியில் வைத்துக்கொள், அவள் உன்னை விட்டு அதிக தூரம் முன்னால் ஓடும் பொழுது ஒன்றை போடு, அவள் அதை எடுத்து வருவதற்குள் நீ முந்திவிடலாம் என்று சொல்லி கொடுத்தார். இவனும் அவளோடு போட்டியை ஆரம்பித்தான். அவள் முந்தும் பொழுது ஒரு பந்தை போட்டான். அவள், இது அழகாக இருக்கிறது, நான் எடுத்துக்கொள்வேன் என்று சொல்லி போய் அதை எடுத்து வருவதற்குள் இவன் கொஞ்சம் முந்திவிட்டான். ஆனால் அவளோ வேகமாக ஓடி மறுபடியும் இவனை முந்தி ஓட ஆரம்பித்தாள். அப்பொழுது அவன் 2வது பந்தை போட்டான். அதையும் அவள் பார்த்து ஆசைப்பட்டு அதையும் எடுக்க ஓடினாள். இன்னும் அவனை முந்தும் பொழுது 3வதை போட்டான். அவள், நான் எடுத்துக்கொண்டு இவனை முந்தி விடுவேன் என்று போகும் பொழுது அவன் முந்தி லக்கை அடைந்து விட்டான். அவள் தோற்றுப்போனாள். உலக சிநேகம் தேவனுடைய ராஜ்யத்திற்குள் நீங்கள் வராதபடி தடுத்து போடும். உலக சிநேகம் வெற்றியை உங்களுக்கு கிடைக்காதபடி பறித்து கொள்ளும். என்ன செய்ய போகிறீர்கள்? உலக சிநேகம் வேண்டாம். தாழ்மையாயிருக்க பழகுங்கள். தாழ்மையானவர்களோடு இணைந்து இருங்கள். கர்த்தருக்குள் தாழ்மைப்படுங்கள். அவர் உங்களை உயர்த்துவார். ஜெபிக்கலாமா? அன்பின் தகப்பனே, இந்த முதிர்ச்சியை எனக்கு தாரும். என் கணவன் முன்னால் என்னை தாழ்த்த கிருபை தாரும். என் குடும்பத்தில் மற்றவர்கள் முன்னாக என்னை தாழ்த்த எனக்கு கிருபையை தாரும். ஆண்டவரே, என்ன நேர்ந்தாலும் நான் உம்முடைய சிநேகிதனாக இருக்கணும். நீர் என்னை நேசிக்கணும், என் கூட இருக்கணும், உம்முடைய கைக்குள்ளே நான் இருக்கணும். உலகத்தை வெறுத்தாலும் சரி, உலகம் என்னை பகைச்சாலும் சரி, என்னை வெறுத்தாலும் சரி, ஆண்டவரே நீர் என் கூட இருக்கணும். உம்முடைய ராஜ்யத்துக்குள்ளே நான் வரணும். ஆகையால் இந்த ஒரு காரியத்திலும் நான் முதிர்ச்சி அடைய எனக்கு தாழ்மையை கற்றுத்தாரும். உம்முடைய அடிச்சுவடுகளில் நடக்க கிருபையை தார். இயேசு நாமத்தில் பிதாவே.